தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் ஆதியாகமம் 21:1. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பெரிய கடாட்சமானார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய தேவன் சொன்னதை செய்கிற தேவன். அவர் வாக்கு மாறாத தேவன், வாக்குரைத்த தேவன். சொன்னதை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றி உங்களை மகிழ பண்ணுவார். நீங்க விசுவாசிக்கணும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தரிசனமாக அல்லது சொப்பனத்தின் மூலமாக அல்லது வசனத்தின் மூலமாக, ஜபத்தின் மூலமாக அல்லது ஊழியக்காரர் மூலமாக அவருடைய திட்டத்தை, அவருடைய மறைப்பொருளை, அவருடைய ரகசியங்களை தாம் செய்ய போகிறதை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் அது இன்னும் நிறைவேறலையே, நான் எவ்வளவு நாள் தான் நான் காத்திருப்பேன், நான் அதற்காக ஜபித்து கொண்டிருக்கிறேனே என்று நினைக்கிறீங்களா? நிச்சயம் ஆண்டவர் தாம் சொல்லி இருந்தபடியே அவர் உங்கள் பேரில் கடாட்சமாகி உங்களை நினைத்தருளி உங்களுக்கு உரைத்தபடியே அவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி மகிழ பண்ணுவார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. இந்த பகுதியில் கூட ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தேவன் வாக்கு கொடுத்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பிறகுதான் ஆண்டவர் சொல்லி இருந்ததை அவர் நிறைவேற்றினார். அது வரைக்கும் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் மேல் அவர்கள் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து உத்தமமாய் நடந்தார்கள். ஆண்டவர் அவர்களுடைய உத்தமத்தையும் உண்மையையும் விசுவாசத்தையும் பார்த்து தாம் உரைத்தபடியே அவர்களுடைய வாழ்க்கையில் தாம் சொல்லி இருந்ததை நிறைவேற்றி மகிழ பண்ணினார். குறித்த காலத்தில் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏன் தாமதம் தெரியுமா? ஆண்டவர் குறித்த காலம் இன்னும் வரவில்லை. அவர் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கென்று நிர்ணயித்த சொல்லியிருந்த உரைத்ததை அவர் நிறைவேற்றி மகிழ பண்ணுவார். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாய் அவர் கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் அந்த ஆசீர்வாதமான மழையை, அந்த உயர்வை, அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. நாளுக்கு நாள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் மேல் உங்கள் விசுவாசம் பெருகட்டும். இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட்டு ஜெபித்துக் கொண்டே இருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வல்லமையான தேவன் மகிமையான காரியங்களை செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக சாட்சியாக நிறுத்துவதை உங்கள் கண்களால் பார்ப்பீங்க. சொல்லலாமா? ஏசப்பா, இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறலையே, தரிசனம் நிறைவேறலையே, சொல்லியிருந்த காரியம் நடக்கலையே என்று கலக்கத்தோடு இருக்கிறாங்களோ, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ள தேவன் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உடைய திட்டத்தை வெளிப்படுத்தி அவர்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுங்க. ஏசப்பா, திருமண தடை நீங்கட்டும், கற்பத்தின் தடை நீங்கட்டும், பொருளாதார தடை நீங்கட்டும், வேலையில்லா திண்டாட்டம் மாறட்டும், கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுங்க. ஏற்ற காலத்தில் உடைய பிள்ளைகளை உயர்த்தி சொன்னதை நிறைவேற்றி மகிழ பண்ணி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்லவர் இனியவர்